ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருச்சியில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மது கடைகளுக்கு எதிராக பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம். பாமகவால் மட்டுமே முழு மதுவிலக்கை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக கெயில் எரிவாயு குழாய்கள் பதிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது உச்சநீதிமன்றம். நடுவண் அரசின் நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 29 தாக்கல் செய்யப்படும் என தகவல். காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தம். சாத்தூர் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை, ஆசிரியர் கைது. கோவை வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொள்ளாச்சியில் கருப்பு பட்டை அணிந்து மாணவர்கள் போராட்டம். திருவள்ளூர் அருகே மதுக்கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது. கோவில்பட்டி அருகே வெடி வைத்து பாறைகளை உடைக்கும் கல்குவாரியை மூட பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் நடைபெறும் தேசிய கூடைப்பந்து போட்டியின் முதல் சுற்றில் தமிழக அணி வெற்றி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.